ஹாய் கெஸ் நம்ம என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம டிசைட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஏதாச்சும் சிக் ஆகிட்டோன்னா டயட்டேஷியன் பிளான்ஸ்ன்ட்டு நம்ம லைஃபே பாதி நரகமாக முடிஞ்சிருங்க. ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதுக்காக தான் ஹோம்மேடாக நம்ம இன்றைக்கி சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையிலே சிந்தாமணி சிக்கன்னு சொன்னீங்கன்னாவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிந்தாமணி சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். ரெண்டையுமே நல்லெண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்ல பூண்டு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை இலைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியாக ஆட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 50% வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போது உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அகைன் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஸோ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஓப்பன்லேயே இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். இல்லை இதே கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகளை இது மேலே கார்னிஷ் பண்ணுங்கள். நல்ல அரோமேட்டிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணாலும் அகைன் வந்து ஆட் பண்ணும்போது சர்வ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே வந்து ஒரு அரோமேட்டிக்காக வந்து இருக்கும். ரொம்பவே ஈஸியான கொங்கு நாட்டு சிந்தாமணி சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.